அது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்னையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சராக இருக்கின்ற அண்ணன் ஜான்குமார் அவர்களையும் இவங்களை ஏன் பிஜேபியில் நீங்க இன்னும் வச்சிருக்கிறீங்க, நடவடிக்கை எடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. இது ஏதோ சிறுபுள்ளத்தனமா இருக்குது. அதாவது நாங்க பிஜேபி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிறோம். இவர் காங்கிரஸ்ல ஒதுக்கப்பட்டு இவரை பல்வேறு நாள் இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம இவரை ஒதுக்கி வச்சிருக்காங்க காங்கிரஸ்ல. அவர் முதலமைச்சரா இருந்துட்டு ஒரு கவர்மெண்ட்ல ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத இது வரலாறு. புதுச்சேரி மாநிலத்துல ஒரு ஆளுங்கட்சியா இருந்துட்டு ஒரு முதலமைச்சரா ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு போயிட்டு காங்கிரஸ் ஜீரோ ஆக்கிட்டு போனவர் தான் நாராயணசாமி. இத மாதிரி தன்னுடைய வாயால தவக்கல தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாராயணசாமி, அவர் நரி நாராயணசாமி சொல்லுவாங்க. ஆனா காங்கிரஸுக்கே அவர் சூழ்ச்சி பண்ணுவார் எனக்கு தெரியாது. தயவு செய்து காங்கிரஸ் நண்பர் சட்டமன்ற உறுப்பினர்லாம் தயவு செய்து அவர்கிட்ட வாயம் போட சொல்லுங்க. ஏதோ 1-2 எம்எல்ஏ ஜெயிக்கிறீங்க, அதையும் அவர் வீணாக்கிடுவார் தயவு செய்து. ஏன்னா வாய் சும்மா இருக்கணும். எல்லா காலத்திலையும் ஒரு தேர்தலையும் எல்லாருமே தோக்கடிச்சுட்டு அவர் வாயால இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. அவர் வாழ்ந்த காலத்திலையும் வளர்ச்சி கிடையாது. அவர் முதலமைச்சராகவும் வளர்ச்சி கிடையாது. அவரு மத்திய அமைச்சராகவும் வளர்ச்சி கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாராயணசாமி இவ்வளவு பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், தேர்தல் நிதியாக இந்தியாவில் இருக்கின்ற எத்தனை கட்சிகள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவங்க அப்பா கிட்ட எலெக்ஷன் நிதியாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறக்கட்டளைக்கு ஏறக்குறைய 500 - 700 கோடி ரூபாய் பிரமாண பத்திரமாக 700 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. நாங்க ஒரு 500 பேருக்கு எங்க கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்து அமைச்ச பட்டாசு பாக்ஸை வாங்கி நாங்க ஊருக்கு கொடுத்தோம். அதுக்கு எங்க கட்சி விட்டு போகணுன்றாரு. நாராயணசாமிக்கு திராணி இருந்தா வக்கு இருந்தா ஜோஸ் சார்லஸ் மார்டின்கிட்ட வாங்கின காசுக்கு இன்னைக்கு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணி போகாம இருப்பாரா? நான் கேட்கிற ஒரே கேள்விதான். நாங்க வெறும் 500 பட்டாசு பாக்ஸ் எங்களுக்கு வீட்டுக்கு கொடுத்து அமைச்ச ஸ்வீட் பாக்ஸ் பட்டாசு பாக்ஸ் வாங்கி நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம். எங்க வீட்டுக்கு எடுத்துக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேர்தல் நிதியாக வாங்கியிருக்கிறாங்க. அந்த பணத்தை நாராயணசாமி உண்மையே திராணி இருந்தா வக்கு இருந்தா நாளைக்கு நாராயணசாமி பிரஸ் மீட்ல அறிவிக்க துப்பு அவருக்கு திராணி தான் சொல்லணும். இது எல்லாரும் ஒரு பரிமாற்றம், ஒரு ஸ்வீட் போட்டு கொடுக்கறது, ஒரு பட்டாசு பாக்ஸ் கொடுத்து பரிமாற்றம். இதுக்கு திராணி இருந்துன்னா நாராயணசாமி நாளைக்கு பதில் சொல்லுங்க. நான் ரெடியா இருக்கிறேன். ஏன்னா நேருக்கு விவாதிக்கும் தயாரா இருக்கிறேன். நாராயணசாமி மருத்துவ ரோட்டுக்கு நாங்க ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏதோ தீவிரவாதி மாதிரியும் அவரு